For thieves, Mariyadhai Raman stories. நான்கு திருடர்கள் மரியாதை ராமன் கதை. நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன். நான் இன்றைக்கு 4 திருடர்கள் மரியாதை ராமன் கதை சொல்ல போறேன். இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பட்டனை அழுத்துங்க. பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். மரியாதை ராமன் ஒரு நாள் வெளியூருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அதுக்காக ஒரு மிகப்பெரிய காட்டு வழியா போகிற பாதையில நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு குடிசையை தூரத்துல இருந்து பார்த்தாரு. அந்த குடிசை கிட்ட கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போகலாம்னு நினைச்சாரு. அதுக்காக அந்த வீட்டுக்கிட்ட போன மரியாதை ராமனுக்கு அதிர்ச்சி. அங்க ஒரு பாட்டி அழுகிட்டு இருந்தாங்க. ஏன் பாட்டி அழுகுறீங்கன்னு கேட்டாரு மரியாதை ராமன். அதுக்கு அந்த பாட்டி நடந்ததை சொன்னாங்க. போன வாரம் 4 திருடர்கள் இந்த பக்கமா வந்தாங்க. அவங்க கையில அவங்க கொள்ளையடிச்ச பணமும் நகையும் நிறைய இருந்துச்சு. அதை எல்லாம் ஒரு பானையில் போட்டு எங்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொன்னாங்க. அதே நேரத்துல நாங்க 4 பேரும் வந்து கேட்டா மட்டும்தான் இந்த பானையை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க அடிக்கடி இந்த பக்கம் வட்டதால நானும் வாங்கி வச்சேன். ஒரு நாள் அவங்க 4 பேரும் எதிர்த்தாப்புல இருக்கிற மர நிழலப்படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு முயல் அந்த பக்கம் வந்திருக்கு. அதை பிடிச்ச திருடர்கள் 4 பேரும் ஒரு பானை இருந்தா அதுல போட்டு சூப் வைக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால எங்கிட்ட வந்து ஒரு பானை வாங்கிட்டு வர சொல்லி ஒரு திருடனை அனுப்பி இருக்காங்க. ஆனா அந்த புத்திசாலி திருடன் முயல் சமைக்க பானை கொடுங்கன்னு கேட்காம நகை பணம் வச்சிருக்கிற பானையை கேட்டான். ஆனா 4 பேரும் வந்து கேட்டாதானா அந்த பானையை கொடுக்க சொன்னீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த திருடன் நாங்க 4 பேரும் தான் வந்திருக்கோம், அதோ அங்க பாருங்க அந்த மரத்தடியில மற்ற 3 பேரும் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அதுக்கு ஏத்தா மாதிரி அவங்களும் சத்தமா பானையை கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட நானும் சரின்னு அந்த பணம் நகை இருக்கிற பானையை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அதை வாங்குன அவன் பின் வழியா ஓடி போயிட்டான். அதை பார்த்த மற்ற 3 திருடர்களும் எங்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க சோப் வைக்கிறதுக்கு தான் பானையை கேட்டோம், ஆனா நீங்க ஏன் அந்த நகை பணம் இருக்கிற பானையை கொடுத்து விட்டீங்கன்னு என்ன திட்டுனாங்க. இப்ப அந்த 3 திருடர்களும் அந்த பணம் நகைக்கு ஈடான பொருளை எங்கிட்ட கேட்குறாங்க. நானே ஏழை பெண், எனக்கு அவ்வளவு பணமோ நகையோ கிடையாது, நான் எப்படி திருப்பி தர முடியும்னு தெரியல, அதனால தான் அழுகிட்டு இருக்கேன்னு விவரமா சொன்னாங்க அந்த பாட்டி. அதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்ச மரியாதை ராமன், நான் இன்னைக்கு இங்கேயே தங்குறேன், அந்த திருடர்கள் வந்தா நான் பேசி சமாளிக்கிறேன்னு சொன்னாரு. உடனே அந்த பாட்டியும் அவர் தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்த 3 திருடர்கள் தங்களோட நகை பணம் இருக்கிற பானையோ அல்லது அதுக்கு ஈடான பொருளையோ கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, உங்க பானை எங்கேயும் போகல, இங்க தான் இருக்கு, ஆனா உங்க சொல்படி 4 பேரும் வந்து கேட்டா தானே அந்த பானையை திருப்பி கொடுக்கணும். இப்ப நீங்க 3 பேர் மட்டுமே வந்து கேட்குறீங்க, அதனால் உங்களுக்கு நகையோ பணமோ பொருளோ கொடுக்க முடியாது. அந்த 4வது திருடனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த பானையை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. அதை கேட்ட 3 திருடர்களும் நாம அந்த 4வது திருடன் செஞ்ச தப்புக்கு இந்த பாட்டி கிட்ட பணம் கேட்டது தப்புன்னு உணர்ந்தாங்க. இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சு தட்டேன்னு சொன்னாரு. உடனே அந்த 3 திருடர்களும் அவரோட போனாங்க. அப்படி போகும்போது அவரை பார்த்த சில காவல் அதிகாரிங்க அவர்கிட்ட பேச வந்தாங்க. உடனே மரியாதை ராமன், இவங்க 3 பேரும் திருடர்கள், இவங்களை பிரிச்சு சிறையில அடைங்கன்னு சொன்னாரு. உடனே அந்த காவலர்களும் அந்த 3 திருடர்களையும் பிரிச்சு சிறையில அடைச்சாங்க. அவங்க கிட்ட விசாரிச்ச 4வது திருடனையும் பிரிச்சு சிறையில அடைச்சிட்டாங்க. எண்ணம் இசை அனிமேஷன் சி. ரகுநாதன் தாம்பரம். நன்றி, வணக்கம்.